மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. 2500 ரூபாய்க்காக காத்துக்கிட்டு இருக்க மகளிருக்கு இப்ப ஒரு அதிரடியான செய்தி வெளியாகி இருக்கு. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை இதுக்கு முன்பா இருந்த திமுக அரசு அறிவிச்சாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 கொடுத்தாங்க. இந்த சூழல பிப்ரவரி மாதம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரு 3 மாதத்துக்கு தேவையான மகளிர் உரிமை தொகை, கோடைகால தொகைன்னு 5000 கொடுத்திருந்தாரு. இது தேர்தல் காலத்துல வழங்க முடியாதுங்கிறதுனால மொத்தமா பயனாளர்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல தேர்தல்ல வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சா மகளிருக்கு உரிமை தொகை 2000ன்னு அவர் அறிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல தாவேகா இப்ப ஜெயிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. விஜய் அவர்கள் மகளிருக்கு 2500ன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. சட்டமன்றத்துல பேசும்போது இந்த 2500 ரூபாய் எல்லாம் வாய்ப்பே இல்ல, 1000 தொகையாச்சும் நீங்க வழங்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில மே மாதம் முன்னாடியே மே மாதத்துக்கும் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கி இருந்ததுனால மே மாதம் எல்லாருக்குமே 1000 ரூபாய் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா அரசாணையில பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகையை வழங்கப்பட்டு வர கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுசீரமைப்புக்கு தேவையான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் வரவு வச்சிருக்காங்க இந்த மாதம். இதை தொடர்ந்து அடுத்த மாதம் மறுசீரமைப்பு செய்து நிதிநிலை மற்றும் அரசு கடன் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவைப்படுறதுனால 2500 சிறிது காலம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பவே அதுக்கான கணக்கெடுப்புகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். கூடிய விரைவில் மகளிருக்கு இந்த 2500 ரூபாய் தொகை வழங்கப்படும்ங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.